ஹாய் guys, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நீங்கள் எந்த பைக்கோட ரிவ்யூ பார்க்க போகிறீங்கன்னா கேடிஎம் RC200 தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ RC200 ஃபுல் வீடியோ நீங்கள் வந்து பாருங்கள். ஃபுல் ரிவ்யூ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. 2024 மாடல். ஸோ இங்கே வந்து ரெண்டு கலர் வேரியண்ட்டில் இருக்குது. ஒன்று வந்து ப்ளூ கலரில் இருக்குது, இன்னொன்று வந்து பிளாக் கலரில் இருக்குது. ஸோ நான் ரெண்டுமே நான் அன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கோட இந்த லுக் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது, செம்மையாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஹெட்லைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. அந்த ரெண்டு டிஆர்எல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடுமே, அதுவுமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் சைடு பார்த்திங்கன்னா அந்த RC200 ரெடி டு ரேஸ் அந்த ஒரு இது பிராண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அதுவே ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் இன்ஜின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 199cc இன்ஜின் வந்து உங்களுக்கு வந்துடும். அப்புறம் டியூவல் ABS வந்துடும். ஃப்ரண்ட் ஆல்சோ டிஸ்க், அப்புறம் பேக்கும் டிஸ்க் தான் வரும். அப்புறம் உங்களுக்கு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13.7 லிட்டர் வந்து உங்களுக்கு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து வந்துடுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் வந்து வந்துடுது. ஸோ இதில் டிஸ்பிளே பார்த்திங்கன்னா ஆன் பண்ணுற பாருங்க, நல்ல ஒரு 5 inch LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. சில இந்த வண்டியில் வந்து பெட்ரோல் இல்லை, இதில் நான் ஆன் பண்ண ஆன் ஆகாது, ஆன் ஆகிடுச்சு. சாரி, இந்த வண்டியில் வந்து பெட்ரோல் கம்மியாக இருக்குது, ஆனால் இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரீஃபைண்டாக இருக்குது. அப்புறம் டேர்னிங் இண்டிகேட்டர் கூட LED தான் கொடுத்துருக்காங்க, அதுவுமே பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் பேக் லைட் வந்து பார்த்திங்கன்னா LED தான் கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லாயிருக்கு. அப்புறம் நான் சொன்ன மாதிரி வந்து இங்கே நம்ம கீ ஆன் பண்ணோன்னா இந்த ரெண்டு லைட் எரியும் பாருங்கள், டிஆர்எல்ஸ். இது சைடு இங்கே இண்டிகேட்டர். ஓகே, இது ரெண்டு டிஆர்எல்ஸ். இதோட லுக் பாருங்கள், கீ ஆன் பண்ணோன்னு எப்படி இருக்குன்ட்டு. இதோட பவருமே பார்த்தீங்கன்னா 25 PS பவர் அண்ட் 19.7 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இன்ஜின் வந்து நல்லா ரீஃபைண்டான ஒரு இன்ஜின். இந்த டிசைனை வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம பார்த்துட்டு இருக்க வேரியன்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் 2024 மாடல். அப்புறம் இந்த பைக்கோட மைலேஜ்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 19 பாருங்க, ஒரு 30 to 35 கன்ஃபார்ம் இந்த பைக் வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும். அண்ட் இந்த பைக்கோட லுக்குமே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குதுங்க. அந்த ப்ளூ கலரில் கொஞ்சம் நல்லாவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அந்த RC வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து செம்மையாக கொடுத்துருக்காங்க, பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து ஒரு கலர். அண்ட் இன்னொரு கலர் வந்து பிளாக் கலர், நான் அதையும் காட்டுற பாருங்க. இது பிளாக் கலர். ஸோ இதுதான் பிளாக் கலர் 2024 மாடல். இது வந்து ஆக்சுவலாக வந்து வண்டியை வந்து ஃப்ரெண்டில் விட்டுருக்காங்க, ஸோ அதனால் வந்து அப்படி எடுக்க முடியல. மற்றபடி எல்லாமே வந்து சேம் ஸ்பெசிஃபிகேஷன் தான். பிளாக் கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் அலாய் பார்த்திங்கன்னா இதில் வந்து பிளாக் கலர் வரும், ஆரஞ்சு வராது. ஏன்னா அது ப்ளூ கலர் தான் உங்களுக்கு வந்து அலாய் வந்து ஆரஞ்சு கலரில் வருது. மற்றபடி இந்த பைக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலாய் வந்து பிளாக் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாமே வந்து ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே சேம், டிசைன் வைஸ் எல்லாமே சேம், ஸ்பெசிஃபிகேஷனும் சேம். அண்ட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம டியூப் 390 டியூப் 350 இருக்க மாதிரி அந்த பட்டன்ஸ் வந்து மோட்ஸ் வந்து எதுவுமே கொடுக்கல. லைக் நார்மல் பைக் மாதிரி தான் இருக்குது. இதுவே வந்து பார்த்திங்கன்னா அந்த பல்சர் பைக்கில் இருக்கும் பாருங்கள், அதே மாதிரி சுவிட்சஸ் தான் இருக்குது. அந்த ஹார்ன் சுவிட்சு, அப்புறம்
இந்த இண்டிகேட்டர் ஸ்விட்ச், அப்புறம் இந்த ஆன் ஆஃப் ஸ்விட்ச், ஆன் ஸ்விட்ச் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் இந்த பல்சர் பைக்கில் இருக்கும் அதே ஸ்விட்ச் தான் இருக்குது. மற்றபடி இங்கே உள்ள அந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. அதேமாதிரி வந்து எல்லா இண்டிகேட்டரும் வந்து கரெக்டாக காமிக்குது. ஏபிஎஸ், பேட்ரி, எவ்ரி திங் இஸ் ஃபைன். அண்ட் சஸ்பென்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா மோனோ சஸ்பென்ஷன். ஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்சைடான அந்த ஃபோர்க் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஹேண்ட்பர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட் ஏற்றிருக்க மாதிரி இருக்குது ப்ரீவியஸ் டியூக் கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும் ஓட்டும் போது. நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், வண்டி சூப்பராக இருக்கும். என்னதான் அந்த பைக் வந்து தாறுமாறாக அட்டகாசமான ஒரு டிசைனை கொடுத்தனால ஒரு ஸ்போர்ட்டியான நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு டிசைன் வந்து இந்த பைக் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெவி டிராஃபிக்லலாம் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நல்ல நல்ல இந்த மாதிரி அதை ஓட்டிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். பட் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த வண்டி எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் டிராஃபிக்லாம் நீங்கள் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஓட்ட பழகிட்டிங்கன்னா ஆல்ரெடி ஓட்டிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஈஸியாக தான் இருக்கும். மற்றபடி வந்து இது கொஞ்சம் நீங்கள் லாங் ஓட்டுறீங்க, நல்ல ஹைவேல ஓட்டுறீங்க அப்படின்னா இந்த பைக் வந்து செம்மையாக இருக்குங்க. செம்மையாக இந்த வண்டி வந்து எடுத்துக்காட்டும். மற்றபடி வந்து இதோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ப்ரீவியஸ் ஜென்ரேஷனை காட்டிலும் ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின் தான் இந்த ஜென்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஷோரூம் வாங்க, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள், வண்டி பிடிச்சிருந்தா அதை எடுத்துகிட்டு போங்க. வண்டி வந்து சூப்பராக இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த பைக்கோட ரிவ்யூவை. ஸோ மேக்ஸிமம் எல்லாமே சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். ஸ்பீட் கியர் பாக்ஸ். ஸோ வேறு எதுவுமே இல்லை. மோஸ்ட்லி நான் எல்லாமே இந்த வண்டியை பற்றி நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அடுத்த வீடியோ நான் போடுறது வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ until this signing off from Sumant. Bye.